அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அற்புதங்கள் நிகழும் மார்ச் மாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதங்கிறது மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த மாதம்தான். பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் துவங்க போகுது. இந்த மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணையுது. மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த இந்த மாதத்தில் மாசி மகம், காரடையான் நோன்பு உள்ளிட்ட பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றன. மாசி பௌர்ணமி அன்றுதான் அன்னை பரமேஸ்வரி காளிந்தி நதியில் தாமரை மலரில் சங்கு வடிவத்தில் தோன்றினாள். சிவபக்தனான தட்சன் சங்கினை தொட்டவுடன் குழந்தையாக மாறி தாட்சாயினி என்ற பெயரில் தட்சனின் மகளாக வளர்ந்தாள். எனவே மாசி பௌர்ணமி அன்று அன்னையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி, வாழ்வில் இன்பம் ஆகியவற்றை பெறலாம். மாசி பௌர்ணமியின் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சி காம தகனம் என்று அழைக்கப்படுது. பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நடத்தப்படுது. வள்ளலாளன் என்ற திருவண்ணாமலை அரசனுக்கு அண்ணாமலையார் அரசனின் வேண்டுகோளின்படி மாசி பௌர்ணமி அன்றுதான் நீத்தார் கடன் செய்தார். அதனால் மாசி பௌர்ணமி அன்று பெரியோருக்கு சிரார்த்தம் இன்றும் செய்யப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்கிறது சிறப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்களை செய்வது விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாசி மக விரதத்தை அனுஷ்டித்தால் குழந்தை பேறு உண்டாகும். மாசி மாதம் மாங்கல்ய மாதம் என்று கூறுவார்கள். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். காரடையான் நோன்பு கொண்டாடப்படுவது இந்த மார்ச் மாதத்தில்தான். காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி 2024 வியாழன் அன்று காரடையான் நோன்பு சுப முகூர்த்தம். அதாவது காரடையான் நோன்பு மீன சங்கராந்தியின் போது கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான தமிழ் பண்டிகை. இந்த கொண்டாட்டம் தமிழ் மாதமான மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதத்தின் தொடக்கத்தை குறிக்குதே. காரடை என்பது இந்நாளில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஒரு பிரசாதம் அல்லது நிவேத்தியம் மற்றும் நோன்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் விரதம். சத்தியவான் சாவித்திரியின் புராணத்தின்படி சாவித்திரி தனது கணவர் சத்தியவானை மரணத்தின் கடவுளிடமிருந்து அதே நாளில் திரும்ப பெற்றதாக நம்பப்படுது. இந்த நம்பிக்கையின் காரணமாக காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம் என்று பிரசித்தம். இந்நாளில் பெண்கள் கௌரி தேவியை வணங்கி அம்மனுக்கு காரடையான் நோன்பு நிவேத்தியம் சமர்ப்பிப்பாங்க. பூஜை சடங்குகளுக்கு பிறகு பெண்கள் தங்கள் கணவரின் நல்வாழ்வுக்காக புனித மஞ்சள் பருத்தி நூலை கட்டுகிறார்கள். இந்த புனித நூல் மஞ்சள் சரடு அல்லது நோன்பு சரடு என்று அழைக்கப்படுது. திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் விரதம் கடைபிடிக்கிறாங்க.
அதே சமயம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்காக விரதம் கடைபிடிப்பாங்க. இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் பெண்கள் பொதுவாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவார்கள். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் சுப தருணத்தில் மஞ்சள் சரடு என்ற புனித நூல் கட்டப்படுது. மார்ச் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நான் பார்க்க போகிறது மூலம். தன புத்திரகாரகனான குரு, ஞான மோட்சக்காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ அருள் எப்போதுமே இருக்குங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் இனிமேல் உண்டாகுங்க. அந்தஸ்தும் செல்வாக்கும் உயருமுங்க. தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குமுங்க. லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை பதிவதால் வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகி இனிமேல் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்குமுங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமே என்று சொல்லணும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். குழந்தைக்காக ஏங்கியவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்கள் மதிப்பெலாம் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயரும். விவசாயிகள் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகி ஆதாயமான நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முருகனை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது போராடம். அறிவாற்றலையும் அந்தஸ்தையும் வழங்கும் குரு பகவான் அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் ஆழ்ந்த அறிவு இருக்கும். தெளிவான சிந்தனை இருக்கும். எந்த ஒன்றிலும் யோசிக்காமல் ஈடுபட மாட்டீங்க. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராஜகிரகமான சூரியனும் கர்மகாரகனான சனி பகவானும் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலக போகுதுங்க. சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஆதாயம் ஏற்படும். தெய்வ அருளால் செயல்கள் அனைத்தும் வெற்றியாகவும். உங்கள் ராசிநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும். குடும்பம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடி விலகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். பணியிடத்தில் பணியாளர்களின் மதிப்பு அதிகரிக்கும். பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். உடல்நிலையில் ஆரோக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலகும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்துக்குரிய நல்ல சூழ்நிலை ஏற்படும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். அரசு வழியில் ஆதாயமான நிலை ஏற்படும். விவசாயிகளுக்கு யோகமான மாதமாக இருக்கும். விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் கல்வியில் ஆர்வம் காட்டுவாங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கினால் செல்வம் பன்மடங்கு உயரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திராடம் 1ஆம் பாதம். ஞானகாரகன் குரு, ஆற்றல் காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவாற்றலோடு எந்த ஒன்றையும் செய்து முடிக்கும் தைரியமும் துணிச்சலும் இருக்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க. அரசு வழியில் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய கல்வி, சிலருக்கு புதிய பதவி சேரும். மக்கள் செல்வாக்கு உண்டாகும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் இந்த காலகட்டத்தில் குடும்பம், வாழ்க்கை, தொழிலில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். பெண்களுக்கு யோகமான மாதம்தான். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுலாம் உண்டாகும். விவசாயிகளின் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் மதிப்பெண் கூடும். பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும்பொழுது வீரபத்திரரை வழிபட நன்மைகள்லாம் அதிகரிக்கும்.
இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்ச் மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.